ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நண்டு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம தேங்காய், கசகசா, முந்திரி, சோம்பு நம்ம அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, தக்காளி நறுக்கி வச்சுருக்கிறேன். நண்டு நல்லா வாஷ் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். கடாயில் சேர்த்துட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம சோம்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துருக்குறேன். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், செஞ்சு கொடுத்து பாருங்கள். பிள்ளைகளுக்கு சளி பிடிச்சிருந்தாலும் வீட்டில் யாருக்காவது சளி பிடிச்சிருந்தால் சரியாயிரும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பூண்டும் சேர்த்துக்கலாம். சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி நறுக்கி நீங்கள் சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். ஒரு பட்டை மிளகாய் சேர்த்துருக்குறேன். சால்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் சேர்த்துட்டு தக்காளி, பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கின பிறகு மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள் நிறைய சேர்த்துக்கோங்க. நான் 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை சேர்த்துக்கிறோம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். சால்ட் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கொதிக்கிற டைமில் நம்ம நண்டு சேர்த்துக்கலாம். நண்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இந்த டைமில் மிக்ஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். நம்ம மெதுவாக பக்குவமாக மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா மூழ்கிற மாதிரி நண்டை வச்சிட்டோன்னா நல்லாயிருக்கும். வேகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்துக்கலாம். மூடி போட்டு மூடி வச்சுட்டு நல்லா கொதிக்கட்டும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்து நல்லா தண்ணி வற்றின பிறகு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சுடு சாதத்துக்கு கூட சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வீடே மணக்கும், அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்ற வீடியோக்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.